நேயர்கள் அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோல பிரபஞ்சம் என்றால் என்ன என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சம்ங்கிறது வெளி மற்றும் காலம். வெளி அப்படிங்கிறது ஸ்பேஸ குறிக்கும். காலம்ங்கிறது டைம குறிக்கும். இதுல இருக்கிற பொருள்கள், ஆற்றல், இயங்குதல் மற்றும் இயற்பியல் விதிகள் அனைத்துமே பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கம். இயற்கை மற்றும் நம்ம இந்த உலகத்துல பஞ்சபூதம்னு எதை சொல்றோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது அனைத்துமே பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கம். அது மட்டும் இல்லாம விண்மீன் திரள்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இது எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பகுதியா உள்ளடங்கி இருக்குது. ஓகே மேம். இவ்ளோ நேரம் பிரபஞ்சத்த பத்தி சொன்னீங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? அத முதல்ல சொல்லுங்கன்னு தானே கேக்குறீங்க? சுமார் 12 முதல் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீப்பிழம்பு மிகவும் அடர்த்தியாகி ஏதோ ஒரு காரணத்தினால வேகமா விரிவடைய தொடங்குனுச்சு. வேகமா விரிவடைஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த வெடிப்ப தான் பெருவெடிப்புன்னு சொல்றோம். ஆங்கிலத்துல பிக் பேங் தியரின்னு சொல்லுவோம். அந்த பெருவெடிப்பு நிகழும்போது எவ்ளோ வெப்பமா இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வினாடியுமே விரிவடையும் போது குளிர்ந்து பல விண்மீன் கூட்டங்கள் உருவாகி இருக்கலாம்னு கருதுறாங்க. அடுத்ததா நம்மளுடைய பிரபஞ்சம் ஒரு ஒற்றை புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்த முதல்ல யார் சொன்னாங்கன்னு தெரியுமா? நேர்களே, ஜார்ஜ் லெமட்டயர். பால்வீதி மண்டலங்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வதை கண்டறிஞ்சு பெருவெடிப்பு கோட்பாட்டை உறுதிப்படுத்தியவர் எட்வின் ஹபிள். மூன்றாவதா பிக் பேங் என்ற பெருவெடிப்பு என்ற வார்த்தையை முதலா பயன்படுத்தியவர் ஃப்ரெட் ஹாயில் 1949ல பயன்படுத்தினாரு. நம்ம பேச்சு வழக்குல அண்டம், பேரண்டம் அல்லது புடவின்னு சொல்ற பெயர்கள் எல்லாமே பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். பிரபஞ்சம் வேற, பேரண்டம் வேற இல்ல. ரெண்டுமே ஒன்றுதான். சரி நேயர்களே, இந்த வீடியோல பிரபஞ்சம் பற்றி சுருக்கமா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பால்வெளி அண்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாய் நேயர்களே!